ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அமேசான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஜேடி இதில் இருக்குது. ஓகே, இந்த ஜேடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆஸ் வெல் அஸ் எந்த லிங்க் உள்ள போய் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது இருக்குது. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன். சரி, ஓகே. அப்புறம் ஸோ அந்த லிங்க் உள்ள போயிட்ட பிறகு நீங்கள் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களை செல்ஃபி எடுக்க வைக்கும். சரியா? அதனால நீங்க வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுன்னு டீசெண்டா இருந்துக்கோங்க. சரி, இப்போ உள்ள போய் பார்க்கலாம். என்னன்னா சில டீட்டெயில்ஸ் நான் கேட்கும்ன்றது. ஓகே, உங்களோட ரோல் என்னன்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் உங்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னா, எதுனா செலக்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் கேம்பஸ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. மெயில் ஐடி வந்து நீங்கள் ஜாப்க்காக தனியாக ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாகிடும். அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு தெரியாது. காண்டாக்ட் நம்பர் போட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் இல்லைன்னா உங்களோட இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ எல்லோரும் இந்தியாவில் தான் இருப்பீங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்குது. டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்குது. அதாவது நம்ம உடம்புல ஏதாச்சும் ஊனம் இருக்கான்றது நாமளாக வாலண்டரி எஸ் ஆர் நோன்றது கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஆஸ் பர் ஆதார் கார்டு என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும். பின்கோட் தெரியும். ஹையஸ்ட் டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th இல்லாட்டினா இந்த ஆப்ஷன். இப்போ நம்ம பசங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்படி இன்னும் ஒரு 1 மந்த்ல முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும்ல. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் கொடுத்துருக்கீங்களா, இது எந்த இயரில் முடிச்சிங்கன்னா 2025. இப்போ யாராச்சும் போன வருஷம் முடிச்சிருந்தா 2024 போட்டுக்கோங்க. யாராவது ஃபைனல் இயரில் இப்போ இருந்தீங்கன்னா, அதாவது இன்னும் ஒரு 1 மந்த்ல இல்லை ஃபியூ டேஸில் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நீங்கள் 2025 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டைப் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ காமர்ஸ், பிகாம், பிபிஏ இருந்தால் என்ன சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்ஜினியரிங் தான் என்ன போட்டுக்கோங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு இல்லாட்டினா அதர்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யார் யார்கிட்ட இருக்கோ அந்த பர்சன் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அது இல்லாத பர்சன் என்ன பண்ணலாம்னா 0ன்னு சொல்லி போட்டுக்கோ. எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா இல்லையான்னு சொல்லி கேட்குது. நோட்டீஸ் பீரியட் இங்கே ஃப்ரெஷராக இருந்தால் கேன் ஜாயின் இமீடியட்லின்ற மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டைம்ல எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஏதாவது சேலரி வாங்குற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லை 0ன்னு போட்டுக்கோங்க. ஏதாச்சும் அரியர் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோ, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது அந்த அமேசானில் ஏதாச்சும் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், அதாவது ஓவர் டைம் பார்க்க ரெடியான்றது கேட்குது. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இங்கே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்புறம் வீக் ஆஃப் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்றது கேட்டிருக்காங்க. ரீலொக்கேட் ஆக ரெடியான்னு கேட்டதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இன்னொன்று, கஸ்டமர் கூட நீங்கள் வந்து டெலிஃபோன் ஒரு இமெயிலில் இன்ட்ராக்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்றது கேட்குறாங்க. ஸோ அதுவும் எஸ் கொடுத்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒர்க் வேணும்ல. இங்கே முக்கியமான விஷயம், எக்ஸல் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸலில் டேபிள் வி லுக்அப் தெரியுமான்றதுக்கு கேட்டிருக்காங்க. தெரியணும், எஸ் கொடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தெரியாத பர்சன் அதை கற்றுக்கோங்க. ஓகே, எஸ் கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பேன் கார்டு நம்பர் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குல்ல, தயவு செஞ்சு இந்த ஜாப் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா பேன் கார்டு இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். பேரண்ட்ஸோட பேன் கார்டு சில பசங்களாம் போட்டிருக்காங்க. பேன் கார்டு வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் ஐடென்டிட்டி, அதுக்கு உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு நம்பர் தான் போடணும், வேறு நம்பர் போடக்கூடாது. அப்புறம் ஆதார் கார்டு இருக்குன்னா ஓகே, எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எஸ்ஆர் நோன்றது இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்றது கேட்குது. ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூமோட ஃபார்மேட் என்னென்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து 3 MB இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் கேமரா கிளிக் கொடுத்த பிறகு என்ன ஆகுனா, நீங்கள் அப்லோட்னா பண்ண முடியாது. நோட் பண்ணி பாருங்கள், உங்களோட லைவ் ஃபோட்டோ கேப்சர் ஆகும். ஸோ அதனால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கணுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அசஸ்மெண்ட்க்கான லிங்க்கு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் அட்டன் பண்ண ரெடியாக இருக்கோங்க, வச்சுக்கோங்க. சரியா? ஓகே.
அண்ட் இன்னொன்று நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசியிருப்பேன். இன்னொன்று எனக்கு ஹெல்த்தும் சரியில்லை. அதாவது புரியலன்னா எனக்கு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். சரியா?